ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது விஷ்ணு பாம்பேலேருந்து வந்திருந்தான். ஆக்சுவலி உதி பிரசாதம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அவனை உட்கார வைக்கிறதையே பெரிய பாடாக இருந்தது. ஏன்னா அகிலாச்சி வீட்டில் தான் அந்த குழந்தை வந்திருந்தது, அவளோட தங்க குழந்தை. ஆனால் அவன் எடுத்து தரத்துக்கு அவன் படுத்தின பாடு இருக்குது பாருங்க. அவன் கையிலேருந்து அந்த பேப்பரை வாங்குறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு. குடுறான் அவன் தரவே மாட்டான் பாருங்க. அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு பாருங்களேன். இது காமிக்க மாட்டான். அதை காமிக்கிறதுக்குள்ளே அவன் பண்ண எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி எந்திருந்து ஓட ஆரம்பித்தான். சரியான கூத்தாக இருந்தது. பட் அதனால தான் கடைசியில் அந்த பேரை நான் படிக்க போகிறேன் பாருங்க. அதில் தனியாக எடுத்து இவனுக்கு காமிச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவங்ககிட்ட போராடி ஒரு 11 பேர் எடுக்கிறதுக்கு. சரி, அவன் அதுக்காகவே அங்கேருந்து வந்த மாதிரி தான் எங்களுக்கு தோணித்து. குழந்தைன்னா அப்படி தானே இருக்கும். அதனால் யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் எடுக்கிறதுக்கே படாத பாடுபட்டுட்டோம் பாருங்க. கடைசியில் அவன் எடுத்த ஷீட்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருப்போம். அதில் உங்களோட பேர் இருக்கான்னு நீங்கள் பார்க்க போகிறல. அது வரைக்கும் இந்த சஸ்பென்ஸ் இருக்க தான் போகிறது. ஒவ்வொன்றா அவன் கையிலேருந்து வாங்கிறதுக்குள்ளே, அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன்டான் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே. அதுவும் பண்ணான். ஸோ அதெல்லாம் எங்கிட்ட சொல்லி அதை ஷேர் பண்ணான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். ஓகே, அவன் எடுத்து கொடுக்க அவள் வாங்கி வச்சுட்டா. எடுத்து காமிடான்னு சொன்னால் காமிக்க மாட்டான். அதை வச்சு விளையாடின்னு இருந்தான் பாருங்க. என்னெல்லாம் பண்ணுறான் அந்த பேப்பரை வச்சுட்டுன்னு. காமிடான்னு சொன்னான். இப்படியெல்லாம் காமிச்சான். கொஞ்சம் போக ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு வந்தான். பட் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, குரு பூர்ணிமாவுக்கு 11 பேருக்கு நம்ம உதிப்பிரசாதம் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 11 பேரையும் அந்த குழந்தை கையால் தான் பாபா எடுத்து வச்சுருக்கார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சிலருக்கு வேல் கிஃப்ட்டும் கிடச்சிருக்கு, அதே ஆளுகளுக்கு உதி கிஃப்ட்டும் கிடச்சிருக்கு. ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் அவளை நான் காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் அந்த ரிப்பீட்டட் கிஃப்ட்ஸ் வாங்கினது அப்படின்னு. எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்தது. ஏன்னா முதல்ல அதை எடுத்தது அங்கே பாருங்க, அவன் எப்படியெல்லாம் காமிக்கிறான் பாருங்க. இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஓகே, எனக்கு ரொம்ப அதிசயம் என்னென்னா, நாங்கள் எடுத்தது இங்கே மாதவரத்தில் எடுத்தோம். இந்த குழந்தை எடுத்தது மடிப்பாக்கத்தில் பாருங்கள். 11 பேர் எடுத்து வச்சுருக்கோம். யாரோட பேரெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. இல்லை உங்கள் பேர் இருக்கா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதில் இல்லைனாலும் கவலைப்படாதுங்கோ. அடுத்ததாக ஆடி மாதத்துக்காக லலிதா சகஸ்ரநாமம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் கலந்துங்கோ. ஆல் தி வெரி பெஸ்ட்.